வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் டிஷ் பண்ண போகிறோம். கேரட் ஹல்வா. ஈஸியாக, டேஸ்டியாக, ஹெல்த்தியாக இந்த ஹல்வா குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது கேரட் ஹல்வாவுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். சர்க்கரை 1 கப்பு, பால் 1 கப்பு, நெய் வந்து ஒரு 3-4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா கார்னிஷிங்க்கு முந்திரி பருப்பு, 1/4 கிலோ கேரட் வந்து இது மாதிரி துருவி வச்சுருக்கேன். நம்ம வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஈஸி கேரட் அல்வா. நான் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கீ எடுத்து இதில் ஊற்றிக்கிறேன். இதில் வந்து நம்ம நட்ஸு ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கீ நல்லா காயட்டும். இப்போ நட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன நட்ஸ் விருப்பமோ அது நீங்கள் போட்டுக்கலாம். ஆல்மண்ட் போட்டுக்கலாம், பிஸ்தா போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வெறும் முந்திரி பருப்பு மட்டும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நட்ஸ் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நட்ஸை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இது எதுக்கு தனியாக எடுத்து வைக்கிறேன்னா, ஒரு க்ரன்ச்சினஸ் வேணும் நமக்கு. நம்ம கேரட்டோடு சேர்த்து குக் பண்ணோன்னா அந்த க்ரன்ச்சினஸ் இருக்காது. அதனால் லாஸ்ட்டாக சேர்க்கலான்னு நான் இப்போது அதை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது கேஷ்யூ ஃப்ரை பண்ண நெய்லேயே நான் இந்த கேரட்டை ஆட் பண்ணிக்க போகிறேன். கேரட் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும் அந்த கீலையே. கேரட் வந்து நம்ம கீல ஃப்ரை பண்ணுறப்போ அந்த கேரட்டோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட் அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம சுகர் போட்டுக்கலாம். சுகர் வந்து நான் ரஃப்பாக 1 கப்புன்னு சொல்லியிருக்கேன். பட் நம்ம கேரட் ஸ்வீட்டாக இருக்கிறத பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அப்புறம் கூட போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது பால் சேர்த்துக்கிறேன். பால் வந்து எப்படின்னு அளவுனா, இந்த கேரட் வந்து மூழ்கி இருக்கணும். அந்த அளவுக்கு பால் இருந்தோன்னா போதும். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கர் வந்து 2 விசில் வந்துடுச்சு. இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் அடங்கிடுச்சு. நம்ம இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம கேரட் சூப்பராக குக் ஆகிடுச்சு. கரெக்டாக வெந்திருக்கு. கேரட் வந்து ரொம்பவும் வேகக்கூடாது, ரொம்ப நல்லா குழையிற மாதிரி வேகக்கூடாது. ஓரளவுக்கு லைட்டாக க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் தான் அல்வா பதத்துக்கு நல்லாயிருக்கும். திரும்பவும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பால் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா சுண்டணும். அதுக்காக நம்ம எடுத்து வச்ச கீழ திரும்ப ஒரு டேபிள் ஸ்பூன் கீ போடுறேன். இந்த பால் நல்லா சுண்டுற வரைக்கும் நம்ம இதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். நம்ம அளவாக தான் பால் ஊற்றணும். நான் சொன்ன மாதிரி அந்த கேரட் ஜஸ்ட் மூழ்கிற அளவுக்கு தான் இது பண்ணியிருக்கோம். அந்த பால் கொஞ்சம் சுண்டட்டும். பாலெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள், நல்லா சுண்டிடுச்சு. இப்போ வந்து நான் திரும்ப கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்ம எடுத்து வச்ச கீ எல்லாமே முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட். ஸோ கீ போட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இந்த கீ வந்து நம்ம போட்ட கீ எல்லாம் வெளிவர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம இதை இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இன்னும் ஒரு 1 or 2 மினிட்ஸ் நம்ம இது மாதிரி கிளறி விட்டால் போதும். நான் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் சிம்மிலே தான் வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், ஓரத்துலலாம் லைட்டாக நம்ம ஊற்றின நெய் வந்து விட ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே கலந்து வரும். நம்ம கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 1 or 2 மினிட்ஸ் அடுப்பில் இருந்தானா போதும். நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம். கேரட் அல்வா ஈஸியாக குக்கரில் ரெடி ஆகிடுச்சு. அல்வானாலே பொதுவாக கிண்டுற வேலை நிறைய இருக்கும். ஸ்லோ ஃபயரில் வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக குக்கரில் டக்குன்னு பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு வந்து இது நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்கு. இந்த லாக்டவுன் பீரியடில் நீங்களும் இதை உங்கள் ஃபேமிலியோடு பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீட்டில் சேஃபாக இருங்க, வெளியில் எங்கேயும் வராதிங்க. வீட்டில் சேஃபாக இருக்காமல் வெளியில் கீழே சுற்றிட்டு இருக்காதீங்க. கொரோனா வைரஸ் கீழே டான்ஸ் ஆடிட்டுக்கும்.
ஸோ அங்கே போனீங்கன்னா உங்களுக்கும் ஜுரம் அதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ப்ளீஸ் தயவு செஞ்சு கவர்மெண்ட் சொல்கிறது கேளுங்க. ஏன் கவர்மெண்ட் இந்த மாதிரி சொல்லுதுன்னா நம்மளோட பாதுகாப்புக்கு தான் கவர்மெண்ட் சொல்லுது. பாய், எல்லாம் வீட்டில் சேஃபாக இருங்க.